இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொடூரமான கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை போட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நாசம் பண்றாங்க. அந்த பொண்ணை அந்த ஊரை சேர்ந்த நிறைய ஆண்கள் பாலியல் ரீதியா நாசம் பண்ணி இவ ஒரு கொடூரமான சாத்தான். இந்த சாத்தான் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்துதான் போவாங்க. இந்த பொண்ணை பலி கொடுக்கணும், இந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடூரமான கிராமத்துடைய தலைவர் அங்க இருக்க மக்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் போது அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே அடிச்சு கொடூரமா இழுத்துட்டு போறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பெரிய போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது படமே கிடையாது. இப்போ புத்தம் புதுசா 2025 பெங்கால்ல ரிலீஸ் ஆன டைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். மொத்தமாவே ஒரு 2.5 மணி நேரம் தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இப்போ நான் ஃபுல் டைம் யூடியூபரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு லெதர் கம்பெனில ஒர்க் பண்ண மக்களே. லெதர்ல வாலெட், பெல்ட், ஷூ, பேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை நானே ரெடி பண்ணுவேன். எங்க டீம் சேர்ந்துட்டு ரெடி பண்ணுவோம். அந்த வேலையை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த வேலையை எதுக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வாலெட் கொண்டு வந்திருக்கேன். 100% பியூர் லெதர். இதே வாலெட்டை நீங்க ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல ஷோரூம்ல போயிட்டு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2000 ரூபாய் இல்லாம இந்த அளவுக்கு பியூர் லெதர்ல நல்ல குவாலிட்டியில வாலெட் வாங்க முடியாது. உங்களுக்காக 799 கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணும், என்னுடைய ஓன் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு ஒரு ஹாய்னு மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்க ஆர்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லண்டன் போயிட்டு இப்பதான் இந்த ஊருக்கு வராங்க மக்களே. கார்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பேரு பார்த்தா ஹீரோயினுக்கு லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் லண்டனுக்கு போயிட்டு படிக்க போறான். அவங்க கூடவே நானும் லண்டனுக்கு போயிட்டு MBA படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் மேட்டரை பத்தியும் நான் லண்டனுக்கு போயிட்டு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தியும் அப்பாட்ட சொல்லும் போது அப்பா செமையா கடுப்பாகிறாரு. இங்க பாரு, இங்கே எக்கச்சக்கமான பிசினஸ் இருக்கு. என்னுடைய ஏதோ ஒரு பிசினஸ் பார்த்துட்டு ஒழுங்கா இந்த ஊர்லயே இருக்கிற மாதிரினா இரு, இல்லனா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. அப்பா, இந்த எல்லா சொத்துக்கும் நீங்க மட்டும் அதிபதி கிடையாது. இந்த சொத்துல அம்மாக்கும் பங்கு இருக்கு, எனக்கும் பங்கு இருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க தான் போறேன். எனக்கு வந்துட்டு உங்களுடைய அஃபேர் பத்திலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப ரொம்ப மோசமா மாறிட்டீங்க. என்னையும் தங்கச்சியும் ஒழுங்கா பாத்துக்காம நிறைய பொம்பளையும் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கடுப்பாயிட்டு ஏஞ்சி ஓங்கி ஒரே போடு காதாமரலி அடிக்கிறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினுடைய வக்கீல் கால் பண்றாரு. எங்க மேடம் இருக்கீங்க, உங்களுக்கு கார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டீங்க போல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, நான் ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நம்ம எதுவும் வந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பையன் புல்லட்ல வரான். நான் இந்த பையனை தான் லவ் பண்றேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இவன் கூடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காந்து போக ட்ரை பண்ணும்போது அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவன் கூட போனா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டேன், அப்பா கண்டிப்பா அவன் மேல கோவப்பட போறாரு, போகாத அப்படின்னும் போது தங்கச்சி பேச்ச கேட்காம ஹீரோயின் அந்த பையன் கூட போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு அப்பங்காரங்கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போறமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நிக்க இந்த விஷயத்தை அந்த பக்கமா வந்த ஒருத்தன் பாக்கணும் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த வக்கீல பாக்குறாங்க. ஹீரோயின் அப்போ ஓடி போனாங்க பாத்தீங்களா லண்டனுக்கு, அதோட இப்பதான் கிளம்பி இந்தியாக்கே வராங்க. இந்த வக்கீல மீட் பண்ணா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்பா இறந்து போகும்போது உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. நீங்க ஓடி போனாலும் அவர் சொல்ற பேச்ச கேட்காம ஓடி போனாலும் அவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் 2ஆ பிரிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு பாதியும் உங்க தங்கச்சிக்கு ஒரு பாதியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாதியா பிரிச்சிருக்காரு. இதுல வச்ச ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நீங்களும் உங்க தங்கச்சியும் ஒன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சைன் போட்டாதான் அவங்களுக்கும் கொஞ்சம் சொத்து போகும், உங்களுக்கும் மீதி பாதி சொத்து கிடைக்கும் அப்படின்னும் போது அது எப்படி சாத்தியம்? இப்போ என் தங்கச்சி எங்க இருக்கானே தெரியல, நான் லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா அப்பாட்டியும் பேசல, அதுக்கப்புறம் தங்கச்சியும் பேசல, இப்போ நான் போயிட்டு அவளை எங்க கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு. லண்டனுக்கு அந்த பையன் கூட சேர்ந்துட்டு ஓடி போனாங்க பாத்தீங்களா, கொஞ்ச நாள்லயே வந்துட்டு எல்லாமே கசந்து போயிட்டு 2 பேரும் டைவர்ஸ் ஆயிட்டு தனித்தனியா வாழ்ந்திருக்காங்க. இந்த ஊருக்காட்சி வந்து சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா அப்பா வேற இந்த மாதிரி ட்விஸ்ட வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உன்னுடைய
உன்னுடைய சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா கோர்ட் நம்ப மாட்டாங்க. உங்க அப்பா உயிரில் எழுதி வச்சபடி நீ போயிட்டு உன்னுடைய தங்கச்சியை கண்டுபிடி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது என் தங்கச்சி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எப்படி எனக்கு தெரியும். ஆக்சுவலா ஹீரோயின் ஓடி போயிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு லண்டன்ல செட்டில் ஆயிட்டாங்க பாத்தீங்களா. இந்த டைம்ல தங்கச்சிக்காரியும் ஏதோ ஒரு பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பத்தியும் எந்த விவரமும் கிடையாதான். ஆனா அவங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுதான் கல்யாண போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கூட அமைச்சு வச்சிருக்காங்க. நான் வேணா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன், அந்த போட்டோ அதுக்கப்புறம் மத்த எல்லா விஷயங்களுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்பிடுறாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் போட்டோவையும் லெட்டரையும் கையில கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு தங்கச்சிய போட்டோல தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் லதா அப்படின்றவங்க உங்க தங்கச்சியை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவுக்கு ஏதோ கால் பண்ணி பேசிருக்காங்க. அவங்க நம்பரை வந்துட்டு ஏதோ டைரியில நோட் பண்ணி வச்சதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த டைரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, அந்த ஸ்டோர் ரூம்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு, போயிட்டு தேடி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரமா தேடுறாங்க, பழைய விஷயம், சின்ன வயசு போட்டோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த டைரியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ கடைசியா ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து அந்த டைரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல லதா அப்படின்ற நம்பரை நம்ம ஹீரோனுடைய அப்பா நோட்டும் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நைட்டு 12 மணிக்கு கால் பண்றாங்க. அதோட யாரும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. யாருங்க நைட் எனக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பத்தா பேசினேன், இந்த நம்பர்ல இருந்து என் தங்கச்சி லதா கால் பண்ணாலாம், இப்போ என் தங்கச்சி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா நீ நல்லா இருக்கியா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்க டீ எஸ்டேட்ல தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னும் போது இல்லக்கா எனக்கு ஞாபகமே கிடையாது, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே லண்டன் போயிட்டேன், இப்பதான் ஊருக்கே வந்திருக்கேன், ஒரு முக்கியமான விஷயமா என் தங்கச்சியை பார்க்கணும், என் தங்கச்சி அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா உன் தங்கச்சி எல்லாம் இங்க கிடையாது, ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அந்த டைம்ல இங்க வந்து என் மூலியமா அப்பாக்கு கால் பண்ணா, அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனான்னா தெரியல, ஆனா ஒரு கிராமத்துல இருக்கா அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டேன், அந்த கிராமத்துக்கு நீ நேரடியா போயிட கூட முடியாது, ரொம்ப ரொம்ப ஊருக்குள்ள இருக்க கிராமம், அது ஊருக்குள்ளன்னு கூட சொல்ல முடியாது, காட்டுக்குள்ள இருக்க கிராமம், அந்த கிராமத்துடைய பேர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் போயிட்டு தங்கச்சிக்காரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு நான் எப்படியாச்சும் போயே தீருவன்னு அந்த வக்கீல் கிட்ட பேசி ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஊருக்கு எது வரைக்கும் ட்ரெயின்ல போக முடியுமோ அது வரைக்கும் ட்ரெயின்ல பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் டிரைவர் வரா. நம்ம ஹீரோயின் வக்கீல் கிட்ட சொல்லிருப்பாங்க நான் எப்படியாச்சும் அந்த ஊருக்கு போகணும், தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவர் தான் பாஷா கிட்ட பேசி அமுச்சு விட்டுருப்பாரு. பாஷா வந்துட்டு வாங்க மேடம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்க அந்த காருக்கு பின்னாடி யாரு வேணா புது கார் வாங்கலாம், ஆனா உண்மையான ஆம்பளையால மட்டும்தான் பழைய காரை ஒழுங்கா ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா இது பழைய காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா மேடம் இது பழைய கார் தான், இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த காரு ஆம்புலன்ஸா என் ஃப்ரெண்டு ஓடிக்கிட்டு இருந்தான், இப்போ நான் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இந்த கார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த கார் தான் என்னுடைய உசுறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கார் ஓட்டிட்டு போறான். போற வழி முழுக்க தொணன்னு பேசிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோயின் யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு பார்த்தா போன்ல சிக்னலே கிடையாது. என்னங்க இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு ஒரு டென்ஸான ஃபாரஸ்டுக்குள்ள போறோம், இங்கெல்லாம் சிக்னல் கிடைக்கிறதே பெரிய விஷயம், எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள இருக்க கிராமம் இங்க இருந்து 100 கிலோமீட்டர் உள்ள இருக்கு, நம்ம 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல எனது 100 கிலோமீட்டர் இந்த டப்பா கார்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்து எப்படியோ பல மணி நேரம் டிராவல் பண்ணி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போக ஒரு 2 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. டேய் தம்பிங்களா இந்த ஊருடைய தலைவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான சடங்கு நடக்குது, அங்கதான் ஊர் தலைவர் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க, என் கூட வாங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வண்டி மேல ஏறி நிக்க இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட்டமா நிக்கிறாங்க, பயங்கரமா மேல தாளங்களோட ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னமோ நடக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், நீங்க காருக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருடைய டிரைவர் வண்டியை விட்டு இறங்கி போனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, உடம்பு முழுக்க காயமா இருக்கு. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை பயங்கரமா நாசம் பண்ணி அப்படியே அங்க இருக்க எல்லாரும் இழுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை பலி கொடுக்க போறாங்க போல அந்த பொண்ணை அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊருடைய தலைவர் அங்க மேல ஏறி நின்னுட்டு அந்த ஆளு சவுண்டா கேட்கணும், அந்த வாய்ஸ் சவுண்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ செஞ்சு வச்சிருக்காரு. அது மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்துட்டு ஒரு வழியா
தான் இந்த பொண்ணை பலி கொடுக்க போறோம். இதோட இந்த சாத்தான் ஒழிய போது, இந்த பேய் பிடிச்ச பொண்ணுடைய பேய் வந்துட்டு ஒழிய போது. இந்த பேயை நம்ம ஒழிச்சிட்டோம்னா நம்ம ஊருக்குள்ள அந்த நோய் பரவுறது, நோய்வாய்ப்பட்டு மக்கள் இறந்து போறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நம்ம வந்துட்டு இந்த பொண்ணை உயிரோட கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த பாஷா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. எனது உயிரோட ஒரு பொண்ணை கொளுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னாச்சு இப்போ எதுக்காக அவசரமா காரை ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, மேடம் இங்க இருக்கிற எல்லாரும் மோசமானவங்களா இருக்கானுங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணு அடிச்சு அங்க கட்டி போட்டு கொளுத்த பாக்குறாங்க, உயிரோட கொளுத்த பாக்குறாங்க அப்படின்னு போது அப்படியான்னு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இங்க நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லத்தான்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு கூட பிறந்தவங்களாம் கிடையாது. நம்ம ஹீரோயினுடைய அப்பா அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அந்த அஃபேர் மூலமா பிறந்த குழந்தை தான் அந்த தங்கச்சிக்காரி. தங்கச்சியுடைய அம்மா எப்பயோ இறந்து போயிட்டு இருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி குழந்தைக்கு போக எங்கேயுமே வழியே கிடையாது. நீங்க அந்த குழந்தைய தூக்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லும் போது, நான் எதுக்காக அவளை தூக்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா பேசுறாரு. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த டைம்ல கூட ஒர்க் பண்றவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணை தூக்கி வளர்க்குறீங்கன்னு தெரிய வந்தா கண்டிப்பா உங்க மேல மரியாதை கூடும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள கூட்டு வந்து உங்க பொண்ணு 10 மாதிரி வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது, சும்மா வேலைக்கார பொண்ணு மாதிரி வளங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா கோவப்படுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா சாகல, உயிரோட தான் மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ண தப்புக்காக அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. என்னுடைய பொண்ணு 10 நான் என்ன மாதிரி வளர்க்கறனோ அதே போலதான் அந்த பொண்ணையும் வளர்க்க போறேன். அந்த பொண்ணை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த பாஷா காரை ஸ்டார்ட் பண்றாரு. இல்ல வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னும் போது, ஏன் மேடம் அவங்க பார்த்தாங்கன்னா நம்மள கொலை பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அங்க மாட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, என் தங்கச்சி தான், நான் தேடி வந்ததே அவ்வளவுதான் அப்படின்னும் போது இந்த டிரைவருக்கே தூக்கி வாரி போடுது. இப்போ என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. பார்த்தா இந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்னா தெரியல. கூட்டிட்டு போற வழியில அந்த பக்கமா ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பக்கம் ரொம்ப தூரம் போங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாரும் கொடூரமானவனுங்க, கையில கத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. தங்கச்சிக்கு மேல கிருஷ்ணால ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கத்தியோட கீழே இறங்க ட்ரை பண்றாங்க. மேடம் வேணா இறங்காதீங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா, இந்த காரை இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊருக்காரனுங்க படிப்பறிவு இல்லாதவனுங்க, ஆம்புலன்ஸ் வண்டி எது போலீஸ் வண்டி எது அப்படின்லாம் தெரியாது. நான் இந்த வண்டியில ஆம்புலன்ஸ் அந்த சவுண்ட் ஆன் பண்றேன், சவுண்ட கேட்டு கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த கேப்ல எப்படியாச்சும் போயிட்டு தங்கச்சியை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில சைரன் ஆன் பண்ணிட்டு நேரா கூட்டத்துக்குள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தங்கச்சியை காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு வண்டிக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப எல்லா மக்களும் வெறி பிடிச்சவங்க மாதிரி பின்னாடியே ஓடிட்டு வராங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் ஓடி போனதுக்கு அப்புறமா தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சியுடைய அப்பா அவ எங்க போனா யார் கூட போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ அவ கூடவே போன, அவ எங்க போனா அப்படின்னா பாக்கலையான்னு கேட்கும் போது, இல்லப்பா நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றாங்க. நீ சரிப்பட்டு வரமாட்ட, ஏன்ட்ட நீ பொய் சொல்றியா, உனக்கு ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னுடைய புருஷன் கிட்ட சொல்லி உன்னையே கண்காணிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே சந்தோஷம் ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட சொல்லி இதுக்கப்புறம் இவ எங்கெல்லாம் போறா வரான்னு சொல்லிட்டு கண்காணி, இவளை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு காலேஜுக்கு போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இந்த ஆளு ஃபாலோ பண்றாரு. ஆனா அப்பா சொல்லிலாம் ஃபாலோ பண்ணல மக்களே. ஆக்சுவலா தங்கச்சிக்காரியே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதுக்காகவே பின்னாடியே போயிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. ஏங்க உங்க அக்கா ஓடி போகும்போது நீங்க அங்கதான் இருந்தீங்க, உங்க அக்கா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, அதை என் கண்ணால நானும் பார்த்தேன், ஏன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாட்ட சொன்னா இன்னும் கோவப்படுவாரு, சொல்ல முடியாது, நீ ஒன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதான் அமைதியா சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பூவை கொடுக்குறாரு. இத பார்த்துட்டு இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு இந்த பிரசாதம் வாங்கி வந்திருக்கேன், இத தலையில வச்சுக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆவீங்க அப்படின்னும் போது, எந்த கோவில்ல உனக்கு ரோசா பூ வந்துட்டு பிரசாதமா கொடுக்குறாங்க, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓடி போறாங்க. இவங்களுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம்
அப்புறம் இவங்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. 2 பேரும் செமையா லவ் பண்றாங்க. அந்த பையன் வந்துட்டு லதாவுடைய பேரை கையில பச்சை குத்தின்னு வந்திருக்கான். ஒரு நாள் அப்பாக்கு சரக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கும் போது அவர் பார்த்துட்டாரு. அட பாவி காட்டுப்பூச்சி, நீ வந்துட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயே என் பொண்ணை உசார் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொலந்து முதல்ல இங்கிருந்து ஓடிப்போ, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுடுறாரு. இவரு ஊரை விட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம முதலாளியே நம்மள கொலை பண்ணி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பாக்க இத தங்கச்சி பாக்குறாங்க. நீ எங்க போனாலும் நான் கூடவே வரேன், உன்னை வீட்டுலாம் தனியா வாழ முடியாது, நீயும் நானும் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூடவே கிளம்புறாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி இந்த ஊருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க போல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினும் பாஷாவும் சேர்ந்துட்டு தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிடல், இந்த ஒரு ஹாஸ்பிடல் தான் மக்களே. உள்ள வந்துட்டு நர்ஸ்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனா டாக்டர் ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்காரு. அவரு தங்கச்சியை பார்த்துட்டு என்னமா இவ்வளவு காயம்பட்டுக்கு இவங்கள இங்க தூங்கி வந்திருக்கீங்க, கண்டிப்பா இங்க வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் எய்ட் வேணா பண்ண முடியும், ஆனா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு இங்க எந்த மெடிசனும் கிடையாது, எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, சிட்டிக்கு தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பாட்டி நர்ஸா இருக்காங்க. அவங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணா, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி எங்க ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கா, இந்த பொண்ணால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போ இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணீங்கன்னா எங்க ஊர் மக்கள் இந்த ஹாஸ்பிடலையே அடிச்சு உடைச்சிடுவாங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் கொலை பண்றாங்க அப்படின்னும் போது ஏமா இந்த காலத்துல போயிட்டு ஏமா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாய மூடு அப்படின்னும் போது அவங்க மறுபடியும் கத்துறாங்க. இந்த பொண்ணை வெளியனுப்புங்க அப்படின்னும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. அடியே ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியாரு, நீ ஏதாவது பேசுன அப்படின்னா உன்னை பேஷண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா கிட்ட சொல்லி நீ அந்த வக்கீலுக்கு கால் பண்ணு, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னும் போது அவரு போன் பண்ண ட்ரை பண்ணா சிக்னலே கிடைக்கல. இங்கெல்லாம் சிக்னலே கிடைக்காது, வெளியே ஒரு மாங்காய் மரம் இருக்கும், அங்க போனீங்கன்னா லைட்டா சிக்னல் கிடைக்கும், அங்க போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னும் போது பாஷா வெளியே போறாரு. இந்த நர்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட பேஷண்டோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க உடனே பிளாஷ்பேக் போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி ரொம்ப குட்டி பொண்ணா வந்திருப்பா. அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோயினுடைய அம்மா போயிட்டு உன் பேர் என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பேரே வைக்கல போல. சரி ஓகே, உனக்கு அழகான பேரா நானே வைக்கிறேன், என்னுடைய முதல் பொண்ணுடைய பேரு பத்தா, உன்னுடைய பேரு லத்தான்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லத்தான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல. இந்த பாஷா வெளியே போயிட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் கத்தியும் கட்டையுமா பயங்கர கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கையில மாட்டணும் காலிடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டு அவங்க எல்லாரும் கையில கட்டை கம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க போயிட்டு மெயின் டோரை லாக் பண்ணுங்க, அவங்கள உள்ளுக்குள்ள வர விடாம பாத்துக்கோங்க, இந்த பொண்ணை காப்பாத்த நான் ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் போயிட்டு மெயின் டோரை லாக் பண்றாங்க. அங்க ஒரு லேண்ட்லைன் இருக்கும், அது மூலமா அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. போன் ரிங்கும் போது யாரோ அட்டென்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பேசுறது சரியா கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இதுலயே ஹீரோயினுக்கு செமையா காண்டாவது, கால் கூட பண்ண முடியல, எந்த உதவியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறியாவறாங்க. இதே டைம்ல இந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணை வெளியே விடு, இல்லனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பாஷாவுடைய காருக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு அந்த ஊர் தலைவர் நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து பாஷாவும் கடுப்பாயிட்டு இருக்காரு. இதே டைம்ல உள்ளுக்குள்ள அந்த டாக்டர் எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த பாட்டி வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. என் ஊருக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போக என்ன வேணா பண்ணுவாங்க, நம்மள ஏதாவது பண்ண போறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னும் போது ஏமா இந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள வராங்க. தங்கச்சியை பார்க்க அவங்களுக்கு பயங்கரமா காயம்பட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு, சுயநினைவோட இருக்காங்க, ஆனா பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் மயக்க கீழே விழுகிறாங்க. அங்க இருக்க நர்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை எழுப்பி தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா உட்கார வைக்க இதே டைம்ல வெளியே வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கத்துறாங்க, எப்படியாச்சும் உள்ளுக்குள்ள போக முடியுமான்னு பாக்குறாங்க. அந்த ஊருடைய தலைவர் மிரட்டிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல இந்த தலைவருடைய பையன் அங்க இருக்க பாத்ரூம் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள வந்து அங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க ஒரு நர்ஸ் போல, அவங்கள அடிச்சு கொடூரமா அங்கேயே கொலை பண்றான். இவனை பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்கான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது பாஷா வராரு. மேடம் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எல்லாமே ஓகே, என் தங்கச்சியை காப்பாத்திடுவாங்களா, என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்திரிச்சு வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் நீங்க கவலையே படாதீங்க, அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்திடலாம், அதுக்காக தான் டாக்டர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல வெளியே இருக்கவங்க பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாங்க. ஐயோ இவனுங்க வேற சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா இவருடைய காரை கொளுத்தி விட்டு வச்சிருக்காங்க. அங்க அந்த ஊருடைய தலைவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அட நாசமா போனோம், நீ அநியாயமா என் காரை கொளுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வெறியா கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது, டேய் நீ அந்த மாதிரி பண்ணாத, எப்படியாச்சும் இந்த கதவை திறக்கணும், அவங்க உள்ளுக்குள்ள வந்து என் தங்கச்சை கொலை பண்ணும், மத்தவங்களை கொலை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அமைதியாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவனை சாந்தப்படுத்துறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய தங்கச்சிக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிஞ்சு போச்சு, இவங்களை சேஃபா மேல தூக்கிட்டு போலாம், ஆம்புலன்ஸ் வந்தவனே கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல தூக்கிட்டு போகும்போது அந்த பையன் உள்ள வந்தா பாத்தீங்களா, அந்த சைக்கோ கத்தியோட வந்து ஸ்ட்ரக்சர்ல தங்கச்சியை தூக்கிட்டு போகும்போது கத்தியை வச்சு தாறு மாறா கொத்துறான். அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா வெறுப்பாகிறாங்க. பாஷா ஓடி வந்து இந்த பையனை பிடிச்சி பொலன்னு பொலந்து அவன் கொண்டு வந்த கத்திய அவன் கழுத்திலேயே வச்சு, ஆடாதடா உன்னை கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பாஷாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த பையனை வெளியே தூக்கிட்டு போயிட்டு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க பையனை கொலை பண்றோம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெத்தா அவன் வந்துட்டு ஒரு மைக் மூலியமா பேசுவான் பாத்தீங்களா, அந்த மைக்கை வாங்கி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பையன் உயிரோட வெளியே வரணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து என் தங்கச்சி நாங்க எல்லாரும் கிளம்புற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊருடைய தலைவர் வெறுப்பாகிறாரு, உட்கார்ந்து ஏதோ யோசிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை டாக்டர் கூப்பிடுறாரு. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகல, காப்பாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி உன் தங்கச்சிய காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நமக்கு வெளியேந்து உதவி வேணும், ஆம்புலன்ஸ் வந்து உன் தங்கச்சிய வெளியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாதான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சோகமா போயிட்டு தங்கச்சி கூட உட்காந்துடுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு போது அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த லோக்கல் ஊரை சேர்ந்த ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவரு ஆக்சுவலா என்ன விஷயமாச்சோ அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி சந்தோஷ் கூட இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தை தடபுடலா பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த ஊர்ல கரண்டே கிடையாது, அப்படி இருந்தாலும் சீரியல் செட்லாம் போட்டு ஜெனரேட்டர்லாம் கொண்டு வந்து பயங்கர ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை பண்ணிருக்காங்க. இந்த ஊர் மக்களே பரவாயில்லப்பா, சந்தோஷ் வந்துட்டு கல்யாணத்தை பயங்கரமா பண்றான், அருமையா கல்யாணத்தை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பிரியாணிலாம் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த ஊருடைய தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் மட்டும் கடுப்பாகிறாரு. என்ன இவனுக்கு மட்டும் ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிட்டாலே, இவன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து போராமப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த கல்யாணம்லாம் முடிய நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி அப்பாக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. நான் வந்துட்டு ஓடி வந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு என்ன விருப்பமே இல்லாத ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க, அதான் நான் எனக்கு பிடிச்ச பையன் கூட ஓடி வந்து இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த ஊருடைய தலைவரும் அந்த டீம் மெம்பர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த பொண்ணை பார்த்து தப்பா கலாய்க்கிறாங்க, வல்கரா பேசுறாங்க. இத பார்த்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து மாமியார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ எதுக்காக முக்காடு போடாம போன, நீ ஒழுங்கா தலையில துணி போட்டுட்டு போயிருந்த அப்படின்னா அவங்க ஏன் அந்த மாதிரி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிய புடிச்சு அடிக்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாங்க, கோவமா பேசுறாங்க. இந்த ஊரே ஒரு வித்தியாசமான ஊர் போல, சைக்கோ பிடிச்ச ஊர் போல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அந்த பெரியவர் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே குலுங்கி அழுகுறாங்க. இவங்களுக்கு மனசே உடைஞ்சு போகுது, நமக்கு வந்துட்டு ஒழுங்கான வாழ்க்கை அமையல, நம்மளும் வந்துட்டு அப்பா பேச்சை கேட்காம ஒரு பையன் கூட ஓடி போயிட்டு அவன் கூட சேர்ந்து வாழல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு வாழ்ந்தோம், ஆனா இந்த பொண்ணு இப்படி ஓடி போயிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே, இதை நினைக்கும் போதே மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதே டைம்ல இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபரு தன்னுடைய பிரெக்னண்டா இருக்க மனைவியை கூட்டு வந்திருக்காரு. என் பொண்டாட்டிக்கு வயிறு வலி வந்துருச்சு, என் பொண்டாட்டிய உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க நர்ஸ் போயிட்டு, உன்னை உள்ள விட முடியாது, இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உன்னை நம்ப கூட முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு போது இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. எங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்திருக்காங்க, அதுவும் ஒரு உயிரை காப்பாத்த 2 உயிரை பலி கொடுக்க முடியுமா, எப்படியாச்சும் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, பிரசவம் பாருங்க அப்படின்னு போது, மேடம் உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியவே தெரியாது, இவங்க என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க, உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போது, இல்ல பரவாயில்ல இவங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, எப்படியாச்சும் உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னும் போது இங்க பாரு, நீலாம் உள்ள வரக்கூடாது, உன் பொண்டாட்டிய மட்டும் தான் உள்ளுக்குள்ள கூட்டு போவேன், பின்னாடி பக்கமா யாருக்கும் தெரியாம வா, கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா போயிட்டு அந்த பிரெக்னன்ட் லேடியை மட்டும் உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இன்னொரு நர்ஸ் டாக்டர் கூப்பிட போறாங்க. இந்த டைம்ல அமைதியா உள்ளுக்குள்ள வந்த பிரெக்னன்ட் லேடி அவங்களுடைய கோர முகத்தை காமிக்கிறாங்க. கத்திய தூக்கி அங்க இருக்க நர்ஸை குத்தி கொலை பண்ணிட்டு அங்க அந்த தலைவருடைய பையனை கட்டி போட்டிருப்பாங்க, அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணலாம், பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கீழே வரும்போது நம்ம ஹீரோயினும் கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா அங்க ரத்த வெள்ளத்துல இன்னொரு நர்ஸ் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடி அந்த பையனை காப்பாத்தி வீல் சேர்ல உட்கார வச்சு வெளியே தூக்கிட்டு போறாங்க. கஷ்டப்பட்டு வெளியே தூக்கிட்டு போயிட்டு அவனை வெளியே தள்ளி விட்டு இவங்க கதவை லாக் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல இவங்களுக்கு பிரெக்னன்சி பெயின் வருது. இந்த வாட்டி இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த கர்ப்ப வலி வந்துட்டு அப்படியே அங்கேயே உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஒழுங்கா கதவை திறங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதவை திறக்க சொல்லும் போது அவங்க அப்பயும் கதவை திறக்காம வேணுத்துனே அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இப்போ பாஷா வந்துட்டு அந்த விண்டோ வழியா எகிரி குதிச்சு வெளியே போயிட்டு கதவை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனையும் இந்த பிரெக்னன்ட் லேடியையும் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோயினுடைய அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அம்மாக்கு கேன்சர், அவங்கள காப்பாற்ற முடியாம ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இதை ஹீரோயின் கண்ணாலையும் பாக்குறாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா பொண்ணுங்களை கவனிச்சிக்காம வேலைக்காரங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவரு சில பல பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை ஒழுங்கா வளர்க்காதனால இவங்க இந்த மாதிரி திசை மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த பிரெக்னன்ட் லேடிய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்க்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆனா இவங்க இறந்து போயிடுறாங்க. இவங்களை காப்பாற்ற முடியாம இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் மேல போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த தாத்தா கதையை கண்டினியூ பண்றாரு. இந்த ஊர் தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நான் தான் கடவுள், என் உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கான். ஊர் மக்களை நம்பவும் வச்சிருக்கான். இந்த டைம்னு பார்த்து ஊருக்குள்ள நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. இந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. லதாவுடைய உடம்புக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்க இதே விஷயத்த புருஷனும் வந்து சொல்றான். எங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் இப்படி நல்லா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பேய் பிடிச்சிருக்கு நாய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறீங்களா, விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவன் சொல்ற பேச்சு தான் இந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம எதுக்காக இந்த கொடூர கிராமத்துக்குள்ள வாழணும், நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம், நம்ம மறுபடியும் சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னும் போது சிட்டிக்கு போனா கண்டிப்பா உங்க அப்பா சும்மா விட மாட்டாரு, அங்க போயிட்டு என்னால மறுபடியும் வேலை தேடி நீயும் நானும் சேர்ந்துட்டு வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுக்கு இந்த ஊர் தலைவர் சொல்றபடியே கேட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆளும் உடம்புக்குள்ள இருக்க பேய ஓட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ போயிட்டு அமைதியா படு, மத்த விஷயம்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னும் போது இவங்க போயிட்டு படுத்தா அவன் இவங்களையே அடைய பாக்குறான், தப்பு பண்ண பாக்குறான். இவங்க கடுப்பாயிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவனே அவனுக்கு செமையா கோவம் வருது. எப்படியாச்சும் இந்த பொண்ணு அடையலான்னு பார்த்தா இந்த பொண்ணு உசாரா வெளியே ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பரா பூஜை எல்லாம் பண்ணி அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருக்க பேய ஓட்டி விடல அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதையெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு போயிட்டா. ஆனா இவன் சொன்ன மாதிரியே ஊருக்குள்ள நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. ஏதோ ஒரு மர்மமான நோய் வந்துட்டு பரவிட்டே இருக்கு மக்களே, இதுதான் நமக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை கூப்பிட்டு அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த சாத்தான் இருக்கு, அந்த பேய் இருக்கு, அந்த பேய ஓட்டல அப்படின்னா நம்ம ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஊர் மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல லதாவுடைய கணவனுக்கும் அந்த நோய் பரவுது. இவங்க பிரில்லியண்டா என்ன பண்றாங்க அப்படின்னா நோய் பரவுது அப்படின்னா அதுக்கு பேய் காரணம் கிடையாது, வேற என்னமோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போக டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க நிறைய ஆடுகள்லாம் வளர்க்குறீங்க இல்லையா, ஆடுகள் மூலியமா தான் இந்த நோய் பரவுது, நீங்க இந்த டேப்லெட் இந்த ஊசி எல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும், இது ஒரு சாதாரண வைரல் காய்ச்சல் மாதிரி தான், நீங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா குணமாயிடும், ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா பெருசா முத்தி போயிட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம் அந்த பிரெக்னன்ட் லேடி இறந்து போயிட்டாங்க இல்லையா, டெட் பாடியை வெளியே அப்படியே தள்ளிட்டு வராங்க. அநியாயமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த பொண்ணை வந்துட்டு ஈஸியாவே காப்பாத்திருக்க முடியும். இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க அம்மா இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போது. அது எல்லாத்துக்கும் உங்க புரிவாதம் மட்டும்தான் காரணம். முக்கியமா அந்த ஊர் தலைவர் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த ஊர் மக்கள்லாம் இந்த பொண்ணு சொல்றத கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் யோசிக்கிறான், ஆமால இந்த ஆள் பயங்கர மூட நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு
இருக்கான். இந்த ஆளு சொல்ற பேச்சை கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவரையே எதிர்த்து பேசும்போது, டேய் அவர் சொன்னா எல்லாமே உண்மையாயிருமா, நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு பின்னாடி பக்கம் அனுப்ப அங்க இருக்க அடியாட்கள்லாம் அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இவனுங்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மத்த எல்லாரும் உள்ளுக்குள்ள போக, இப்போ இந்த ஊருடைய தலைவர் தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்லி, டாக்டருடைய மனைவி இங்க தானே பக்கத்துல தானே இருக்கா, போயிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு இப்போ வெறித்தனமா சந்தோஷமா கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்து பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. உடனே பாஷா அந்த ஊரு தலைவருடைய பையன் கழுத்துல கத்திய வச்சு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணா இவனை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம், அந்த பொண்ணு வெளியே வரல அப்படின்னா இந்த பொண்ணை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான், சைக்கோத்தனமா பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அங்க இருக்க நர்ஸ்லாம் கதவை திறந்து தங்கச்சிக்காரிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஐயோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னும் போது ஹீரோயினையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ள பாஷாவும் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் மத்தவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயோ என்ன உள்ளுக்குள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க, பயங்கரமா கத்துறாங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சைக்கோ ஊரு தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரே குஜாலமா போச்சு. அவன் சந்தோஷமா இருக்கும் போது இங்க வச்சாம் பாடுறா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க கரெக்டா போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து கண்ணை காமிச்சு மிரட்டி முதல்ல இந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோயினையும் தங்கச்சிக்காரையும் உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க எப்படி கரெக்டா இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அந்த வக்கீலுக்கு கால் பண்ணிருப்பாங்க லேண்ட்லைன் மூலமா. அந்த லேண்ட்லைனுக்கு கால் பண்ணும்போது யாரோ அட்டன் பண்ணிருப்பாங்க, சரியா பேசுது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போனை அட்டன் பண்ணது இந்த வக்கீலுடைய அசிஸ்டன்ட் தான். வக்கீல் ஆபீஸ்க்கு வந்தவனே இந்த எல்லா விஷயத்தையும் அசிஸ்டன்ட் சொல்லும் போது போன பொண்ணுகிட்ட இருந்து ஒரு போன் கூட கிடையாது. ஒருவேளை அந்த ஊருக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டாலோ நம்ம உதவி தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்றாரு. அவங்க மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு அந்த லோக்கல் போலீஸும் கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ கண்ணை காமிச்சு மிரட்டி ஒழுங்கா இவங்களை விட்டு இங்கிருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லும் போது, யோ போலீஸே உன் துப்பாக்கியில என்ன ஒரு 10 புல்லட் இருக்குமா, அதை வச்சு என்ன 10 பேரை ஷூட் பண்ணுவியா, மத்த எல்லாருமே சேர்ந்துட்டு உங்க எல்லாரையும் கொலை பண்றாங்க, ஒழுங்கா அமைதியா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோடைய கண்ணையே புனிங்க வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க பாருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு லண்டன்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இது பெரிய கேஸ் ஆயிட்டு லண்டன் போலீஸே இங்க வந்து விசாரிப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது உடனே இந்த ஊரு தலைவர் காண்டாயிட்டாரு. காது மேலே ஒரு போடு போட்டு, லண்டன்ல இருந்து எவன் வேணா வரட்டும், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என் மக்கள் இருக்கும் போது யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ போயிட்டு அமைதியா ஒரு ஓரமா நில்லு, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இந்த போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. பயங்கரமா காண்டாவறாரு. கூட வந்த கான்ஸ்டபிள்லாம் வெறியாவறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு, டாக்டர் என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வரவே மாட்டாரு. இவங்க போயிட்டு, நீ கவலைப்படாதமா, நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன், உன்னை காப்பாத்தி கூண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது பாஷா கீழே வராரு. ஏன் இந்த மாதிரி பண்ற, போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணு அப்படின்னு, என் பொண்டாட்டி எங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, இந்த சிச்சுவேஷன்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. லதாவுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பத்தவே இல்ல, போக போக வந்துட்டு பயங்கரமா பாதிக்கப்பட்டுட்டே இருக்காரு. இப்படியே விட்டா நம்ம புருஷனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. இந்த விஷயத்த அந்த தலைவருடைய ஆள் ஒருத்தன் பார்த்துட்டு தலைவர்கிட்ட சொல்ல, அவன் ஆட்களோடு வந்து இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழுக்கிறான், அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா புருஷன் ஏற்கனவே இறந்து கிடக்கிறாரு, அவரையும் டெட் பாடியா தூக்கிட்டு வராங்க. இவனுங்க பயங்கரமா அடிச்சிட்டானுங்க, பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனாலயும் சரி, அதே டைம்ல புருஷனும் இறந்து போயிட்டாரு. இதனாலயும் இவங்க ரொம்ப ரொம்ப மென்டலி பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. இப்ப அந்த கிராமம் முழுக்க பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா ஆண்களும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு மாத்தி கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை போட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணிட்டானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஒழுங்கா உங்களுக்கு கடைசியா சொல்றேன், அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுடைய தங்கச்சியும் வெளியே அனுப்புங்க, இல்ல அப்படின்னா இந்த டாக்டருடைய பொண்டாட்டி கொலை பண்றேன் அப்படின்னும் போது போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் தங்கச்சை கூப்பிட்டு வெளியே வர மாட்டாங்க. டாக்டர் வெளியே வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவராலையும் ஒண்ணுமே முடியல. அப்படியே அமைதியா நிக்கும் போது, சரி ஓகே இந்த பொண்ணை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஒருத்தன் கத்திய தூக்கி ஓங்கி ஒரே வெட்டு தலை துண்டா போது. இங்க இருக்க எல்லாரும் அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. டாக்டர் எல்லாம் பயங்கரமா அழுகிறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக். இந்த பொண்ணுடைய குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. வீட்டுல வந்துட்டு நிறையவே ஆடு வளர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த நோயே ஆடுகளால்
தான் பரவிட்டு இருக்கும். ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஆடெல்லாம் ஆட்டைய போட்டு அதை ஊர் மக்களுக்கு வித்து நிறையவே பணம் பாக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த ஆடை சாப்பிட்டு வேற நிறைய பேர் ஒன் பை ஒன்னா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் அந்த பொண்ணு தான் காரணம், அந்த பொண்ணை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லதாவை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஒரு சம்பிரதாயம் பண்ணும், ஒரு சடங்கு பண்ணி இந்த பொண்ணை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த தலைவருடைய பையன் சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் கதவெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து பாஷா கூட சண்டை போட்டு அவரை கழுத்தறுக்க அவ்வளவுதான், அவரும் இறந்து போயிட்டாரு. இப்போ வெறி பிடிச்சவன் மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பொழக்கிறான், பயங்கரமா அட்டாக் பண்றான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்பாவும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பையன் அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடி வாங்கி பொத்துன்னு கீழே விழுகுறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் சின்ன பொண்ணா இருக்கும் போது எலியை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பயந்து ஓடி வரதுனால தான் எலி உங்களை பயம்புத்துது, நீங்க எலிய பயம்புத்துனீங்க அப்படின்னா அது பயந்து ஓடிடும், பயப்படாம எலியை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க எலியை எதிர்த்து நின்று இருப்பாங்க போல, எலி பயந்துட்டு ஓடி இருக்கும் போல. இப்ப இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் வெறி கொண்டு எந்திரிக்கிறாங்க. அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, வெளுன்னு வெளுக்கிறாங்க. கூட இருக்க நர்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து இந்த ஆளை போட்டு பொழந்துட்டு, எனக்கு இங்க ஆம்புலன்ஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரல அப்படின்னா உன் பையனை கொலை பண்றேன் அப்படின்னும் போது இந்த ஆளு பயந்துட்டு நிக்கிறான். இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க போலீஸ் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. நீ என்ன பைத்தியமா, அவங்களை அமுச்சு விட்டு நான் இங்க டம்மியா உட்கார்ந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி கிடையாது, ஆம்புலன்ஸை இங்க கொண்டுட்டு வாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்க ஆளா இருக்கட்டும், இவங்க ஆம்புலன்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்தவனே இவங்களை உள்ளுக்குள்ள வச்சு மொத்தமா கொளுத்துருங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. உனக்கு சம மூளையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓகேன்னு சொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கட்டையா கொண்டு வந்து மண்டையில போட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. ஏமா அவனை கொலை பண்றாதமா, ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸும் வருது. தங்கச்சிக்காரியை ஏத்தி விட்டு இவங்களும் ஏறி உட்கார்றாங்க. கூடவே அந்த சைக்கோவையும் ஒரு சேஃப்டிக்காக தூக்கி உட்கார வைக்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஹீரோயின் கழுத்துல கட்டிய வைக்கிறான். அவ்வளவுதான், இப்போ ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல, ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டாங்க. நீ பயங்கரமான மூலக்காரன், உனக்கு நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான வெள்ளாட்டுக்கறி அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பெட்ரோல் கிருஷ்ணா எல்லாம் ஊத்தி கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிட்ட போகும்போது இவனை யாரோ ஷூட் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த சீஃப் லேடி தான். இவங்க வந்து அந்த ஆளை ஷூட் பண்றாங்க. நிறைய போலீஸோட வந்திருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா மக்களையும் கண்ட்ரோல் எடுத்து இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அப்ப இந்த லோக்கல் போலீஸ் கையில கன்னை வாங்கிட்டு ஓங்கி காதா மட்டும் ஒரு போடு, இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா கன்னெல்லாம் புடுங்கிட்டு இருப்பாங்க. இந்த லோக்கல் போலீஸும் வந்துட்டு ஒரு 3-4 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. வசமா மாட்டிக்கிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கும் போது தான் அந்த மாமரத்து பக்கமா போகும்போது சிக்னல் கிடைச்சிருக்கும். அந்த சிக்னலை யூஸ் பண்ணி சீஃபுக்கு கால் பண்ணி, எனக்கு உடனே பேக்கப் வேணும், நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், இவனுங்க எல்லாரும் மோசமானவங்களா இருக்கானுங்க, பச்சாபாவமே பார்க்காம எல்லாரையும் கொலை பண்றானுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃபே டீமை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாரையும் காப்பாத்துறாங்க மக்களே. இப்ப அப்படியே அந்த டாக்டர் வெளியே வராரு. பொண்டாட்டி இறந்து போயிருக்க விஷயத்த பாக்குறாரு. அவங்களுடைய பேண்ட் ஒண்ணு பறந்து போகும். அந்த பேண்டை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. இப்போ வேற ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது எனக்கு இன்னும் வெறி அடங்கல, நான் இந்த ஆளை கொலை பண்ணும், நான் இவனை கொலை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது கன்னும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கன்னை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது டாக்டர் பின்னாடி பக்கமா வந்து ஒரு கம்பியை தூக்கி கழுத்துலயே குத்தி கொலை பண்றாரு. அவ்வளவுதான், இவன் ஸ்பாட் அவுட். நம்ம ஹீரோயின் கொலை பண்ணலான்னு பார்த்திருப்பாங்க, அதுக்குள்ள இவரே வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோயின் தங்கச்சியை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறி அந்த செட்டிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இது எல்லாமே உண்மையா நடந்த சம்பவம். எனது உண்மையான சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் கிடையாது. 2024 போன வருஷம் நடந்திருக்கு. போன வருஷம் மட்டும் இல்லாம 2023 2020 அப்படின்னு சொல்லிட்டு சில பல கிராமங்கள்ல, சில பல படிப்பறிவே இல்லாத கிராமங்கள்ல இந்த பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா படிப்பறிவே இல்லாத கிராமத்துடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க கொலை பண்ணிருக்காங்க, நாசம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்தை ரியலா எடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் நிறைய பேருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும், அதே மாதிரி நிறைய பேருடைய உயிரையும் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.